அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிதியோன் மீதியானியர் கைக்கு தான் விளைவித்த கோதுமையை தப்புவிக்கும்படியாக அவன் ஆலைக்கு சமீபமாய் நின்று அவன் போரடித்து கொண்டிருந்தான் என்று 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே இஸ்ரவேலர்கள் அதிகமாய் பொல்லாப்பு செய்தார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டது நிமித்தமாய் கர்த்தர் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானியர் என்ன செய்வார்கள் என்றால், இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய விளைச்சல்களை வந்து கெடுத்து போடுவார்கள், அபகரித்து கொண்டு செல்வார்கள். கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. உழைப்பின் பலனை அதை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் வரும்போது, அந்த அறுவடை காலம் வரும்போது, இந்த மீதியானியர் படையெடுத்து வந்து அதையெல்லாம் கெடுத்து போடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் கிதியோன் என்ன செய்கிறான்? தான் விளைவித்த கோதுமையை எப்படியாகிலும் இந்த மீதியானருடைய கைக்கு தப்புவிக்க வேண்டும் என்று அவன் ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அதை போரடித்தான். அவன் அதை சேர்த்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது இதை காப்பாற்ற வேண்டும், இதை தப்புவிக்க வேண்டும், இந்த பலனை சத்துரு கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி அங்கே படிக்கும்போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அவனுக்கு உதவியாக கூட அங்கே யாருமே இல்லை. அவன் ஒருவனாய் நின்று அதை செய்து கொண்டிருக்கிறான். பல நேரங்களில் நாம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுவது உண்டு. ஆமீன். அநேகர் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் பல நேரத்தில் சில காரியங்களை செய்வதற்காக நாம் தனித்து விடப்படுகிற நிலைமையில் காணப்படுவது உண்டு. என கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இப்படிப்பட்ட தருணங்களை கடந்து தான் இந்த நாளை நாம் கண்டிருக்கிறோம். இந்த நாளில் என கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லும்படி கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். இங்கே பாருங்கள், அவன் தனிமையில் நின்று அதை செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். எங்கே அந்த மரம் இருந்தது? யோவாசின் ஊராகிய, அதாவது கிதியோன் எங்கே தங்கியிருக்கிறானோ, கிதியோன் எங்கே தனிமையில் நின்று கோதுமையை சேர்த்து கொண்டிருக்கிறானோ, மீதியானவருடைய கைக்கு தப்புவிக்கும்படி எங்கே நின்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறானோ அங்கே கர்த்தர் வந்து உட்கார்ந்தாராம். என்னை கேட்குற அன்பு சகோதரா, சகோதரி, பல நேரத்தில் எனக்கு யாரும் இல்லையே, நான் தனிமையில் பிரயாசப்படுகிறேனே, நான் தனிமையில் போராடுகிறேனே, இந்த வேதனையோடு கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் பிரயாசப்படுகிற இடத்துல, நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களை தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே அவரும் வந்து அமர்ந்திருக்கிறார் என்பதை இந்த நாளில் உங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்பொழுது தனிமை என்ற நிலைமைக்குள் வருகிறானோ உடனே கர்த்தர் வந்து விடியும் வரை கர்த்தர் அவனோடு இருந்ததை நாம் ஆதியாகமம் 32 பார்க்க முடியும். இங்கும் அப்படிதான். அவன் தனித்து விடப்பட்டவனாய், உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில அவன் போரடித்து கொண்டிருந்த போது கர்த்தர் வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவனை பார்த்து பேசுகிறார், அவனை பார்த்து கூப்பிடுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று. இந்த நாளில் நான் தனிமையில் இருக்கிறேனே, தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, சொந்தங்கள் இருந்தும், உறவுகள் இருந்தும், நண்பர்கள் இருந்தும், உதவிக்கென்று ஒருவரும் இல்லையே, நான் மட்டும் போராட வேண்டி இருக்கிறது என்ற வேதனையோடு யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சத்துருவின் பிடிக்கும், சத்துருவின் கைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தந்த நன்மையை தப்புவித்து நீங்கள் சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் நல்லவர்.
அப்படியே செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்களோடு இருந்து எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை கனப்படுத்துகிறவரே, பல நேரத்தில் தனிமை என்று நாங்கள் உணர்ந்தது உண்டு. அப்பொழுதெல்லாம் எங்களோடு நீர் பேசி, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி எங்களை இதுவரை கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கூட இருக்கிறீரப்பா. இந்த நாளிலே அதை நம்முடைய வார்த்தையின் மூலமாக உறுதிப்படுத்தின தயவுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.